5 ஜெய்ஷ் இ முகமது ஆபரேட்டர்ஸோட போட்டோகிராஃப்ஸ் அண்ட் டீடைல்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வெளியிட்டிருக்காங்க. யூசுப் அசார் இவங்க எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு நாங்க பழித்திக்காம விட மாட்டோம்னு சொல்றாரு. பாகிஸ்தான் சொல்லாம அனதர் மெம்பர் ஸ்டேட்னு அவங்க சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்ல. பட் ஜெய்ஷ் இ முகமது டீஃபங்க்டா இருக்கு, ஆக்டிவாவே இல்லை. அது பப்ளிஷ் பண்ணது நம்மளுக்கு கிடைச்ச முதல் வெற்றியா நம்ம பார்க்கணும். ஜெய்ஷ் இ முகமது எப்படிப்பட்ட அட்டாக்ஸ் பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் மாஸ் கேஷுவல்டி அட்டாக்ஸ் பிளான் பண்றாங்க. மும்பை தாக்குதல் 2.5 வருஷம் பிளான் பண்ணாங்க. புல்வாமா அட்டாக், நம்ம 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த அட்டாக் 2 வருஷமா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இப்ப தெரிய வந்திருக்கு. அவங்க ஐடென்டிட்டியை மறைக்க தான் பார்ப்பாங்களே தவிர ரிவீல் பண்றது யாரும் கிடையாது. இது எங்கேருந்து அவர் கத்துக்கிட்டாரு? புர்ஹான் வானி பண்ணும்போது பெரிய தாக்கம் ஏற்படுது கிரவுண்ட் லெவல்ல. 2016 அவர் கொல்லப்படுறாரு ஜூலைல. இது மாதிரி ஒரு க்ளோஸ்ட் கோவர்ட் ஆபரேட்டிங் நெட்வொர்க்கா இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல முக்கியமா 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார். முதாசர் கான் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஷக்கீர் ஒருத்தர். என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ் அதுல பேக் பண்ணணும், எப்படி கான்வாய பிரேக் பண்ணி உள்ள போகணும், எப்படி பேரிகேடை பிரேக் பண்ணி உள்ள போகணும், எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்கப்படுது இருக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் மிஸ்டர் விக்ரம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலா இப்போ ஜம்மு காஷ்மீர்ல இப்போ நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. சில பேர்த்த நம்ம இன்ஃபில்ட்ரேஷன் வந்தவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்க சில பேர்த்த சுட்டு கொண்டதாக நியூஸ் எல்லாம் வருது. இன்னுமே அங்க இன்சர்ஜென்சி இன்னுமே நடந்துட்டு இருக்கா சார்? அது இன்சர்ஜென்சின்னு சொல்லக்கூடாதுமா, இட்ஸ் அ டெரரிஸ்ட் ஈவெண்ட். இன்சர்ஜென்சி இஸ் டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் திருத்திக்கோங்க. செகண்ட் ஆஸ்பெக்ட் இது நடந்த வண்ணம் தான் சார். இது அன்அபைட்டடா குறைஞ்சிருக்கு, பட் ஆனா நடந்துட்டு தான் இருக்கு, முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப லாஸ்ட் 2 months பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3-4 மாடியூல்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணிருக்கோம். ஜெய்ஷ் இ முகமது மாடியூல்ஸும் சரி, லஷ்கர் இ தொய்பாவோட மாடியூல்ஸும் சரி நியூட்ரலைஸ் பண்ணிருக்கோம். சில பேரை பிடிச்சிருக்கோம். இப்ப லாஸ்ட் 10 days முன்னாடி ஒரு பெரிய என்கவுண்டர் பண்ணாங்க. அந்த இடத்துல ஆதில்னு ஒரு ஆபரேஷனல் கமாண்டர், சவுதர்ன் ஆபரேஷன் கமாண்டர் ஜெய்ஷ் இ முகமது கொல்லப்பட்டாரு. அவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். அவர் கூட இன்னொரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாதியும் கொல்லப்பட்டிருக்காரு. இவங்களோட அசோசியேட் பேர் சைஃபுல்லான்னு ஒருத்தர். அவர் ஈஸ்டர்ன் அட் லார்ஜ். அவர் அகைன் எஸ்கேப் ஆயிட்டாரு. அவரை தேடுதல் விட்டா நடந்துட்டு இருக்கு. இது தவிர்த்து ஒரு 5 ஜெய்ஷ் இ முகமது ஆபரேட்டர்ஸோட போட்டோகிராஃப்ஸ் அண்ட் டீடைல்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வெளியிட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. லாஸ்ட் 1.5 வருஷத்துக்குள்ள ஊடுருவி இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்களை அங்க தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜெய்ஷ் இ முகமதோட முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. அது ஏன்னா நீங்க செப்டம்பர் 2025 அப்ப நீங்க அந்த டைம்ல மிஷன் முஸ்தபா கான்ஃபரன்ஸ், ஒரு கான்ஃபரன்ஸ் பாகிஸ்தான் நடந்தது. அது ஜெய்ஷ் இ முகமதோட ஆபரேஷனல் கமாண்டர் மௌலானா மசூத் இலியாஸ் காஷ்மீரியன் ஒருத்தர். அவர் என்ன சொல்றாரு, ஆபரேஷன் சிந்தூர்ல மௌலானா மசூத் அசர் ஜெய்ஷ் இ முகமது தலைவர், அவரோட குடும்பமே வேற இருக்கப்பட்டிருக்கு பவல்பூர்ல. அவரோட சிஸ்டர், பிரதர் இன் லா, அவரோட பிரதர் ரவுஃப் அஷ்கர், பிரதர் இன் லா யூசுப் அசார் இவங்க எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு நாங்க பழித்திக்காம விட மாட்டோம்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அதே மசூத் இலியாஸ் காஷ்மீரி February 5th இந்த மாசம் 5ஆம் தேதி ராவல்கோட்ல ப்ரோ காஷ்மீர் ரேலியில திருப்பி இதே சொல்றாரு. இதே த்ரெட்டை இஷ்யூ பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நாங்க பண்ண போறது கஸ்வா-இ ஹிந்த், ஒரு ரிலீஜியஸ் போர். ஸோ இதனால நிறைய பேரை ரெக்ரூட் பண்றதுக்கு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கஸ்வா-இ ஹிந்த் தான் ஆசிம் முனீரும் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூஷனலாவே இதுதான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி அது ஓப்பனாவே பகிரங்கமா மேடையில சொல்றாரு. ஸோ அந்த த்ரெட்டு குறையாம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய இண்டிகேஷன். அதோட எக்ஸ்டென்ஷனா தான் ரெட் ஃபோர்ட் பிளாஸ்டா நான் பாக்குறேன். ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் பஹல்காம்க்கு முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டிருந்தாலுமே அதை எக்ஸிக்யூட் பண்ணது இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா தான் நான் பாக்குறேன். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் ஒரு பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ட் எஸ்எஸ்பி சந்தீப் சக்கரவர்த்தி சார், அவரால் இது தடுக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டா அது பெரிய நாசக்கார வேலையா நடந்திருக்கும். ஸோ ஜெய்ஷ் இ முகமது அன்னிலேருந்து நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மாஸ் கேஷுவல்டி அட்டாக்ஸ் பண்றதுக்கு. நம்ம பார்லிமெண்ட் அட்டாக் மாரியும், இல்லாட்டா புல்வாமா மாரியும், இல்லாட்டா ரெட் ஃபோர்ட் இப்போ நடந்த அந்த தடுக்கப்பட்ட ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் மாதிரியும் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட பத்தி யூஎன் ரிப்போர்ட்ல ரீசெண்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் யூஎன் சாங்ஷன்ஸ் மானிட்டரிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அது அல் qaedaவோட செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் 1267 அல் qaeda மேல போடப்பட்ட சாங்ஷன்ஸும் இதர தீவிரவாத குழுக்கள் மேல போடப்பட்ட சாங்ஷன்ஸும் ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதா ஒவ்வொரு நாட்டிலையும் மானிட்டர் பண்ற கமிட்டி. அந்த கமிட்டியோட 37வது ஆனுவல் ரிப்போர்ட் இந்த மாசம் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரெட் ஃபோர்ட் பிளாஸ்டுக்கும் ஜெய்ஷ் இ முகமதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது.
அதே மாதிரி ஜெய்ஷி முகமது உமன்ஸ் விங் ஜமாத்துல் மொமினாத் அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு சொல்லப்படுது. இந்த டேட்டா இந்தியன் கவர்மெண்ட் தான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பட் அதே ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சொல்லாம அனதர் மெம்பர் ஸ்டேட்னு அவங்க சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்ல. பட் ஜெய்ஷி முகமது டீஃபங்க்டா இருக்கு, ஆக்டிவாவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு என்னன்னா 2 பேரோட ஆர்கியூமெண்ட்டையும் அந்த ரிப்போர்ட் எடுத்து சொல்றது. பட் நெவர்தலெஸ் ஒரு யூஎன் ரிப்போர்ட்ல ஜெய்ஷி முகமது வந்து ரெட் ஃபோர்ட் பிளாஸ்டுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது. அது பப்ளிஷ் பண்ணது நம்மளுக்கு கிடைச்ச முதல் வெற்றியா நம்ம பார்க்கணும். ஸோ ஜெய்ஷி முகமது வந்து எப்படிப்பட்ட அட்டாக்ஸ் பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் மாஸ் கேஷுவல்டி அட்டாக்ஸ் பிளான் பண்றாங்க. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளே நடக்கலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெளில மெட்ரோஸ்ல டெல்லி, பாம்பே, கால்கட்டா, பெங்களூர் ஆர் சென்னை. முக்கியமா குஜராத் தான் மெயின் அவங்க ரேடர்ல இருக்காங்க. குஜராத்ல தீப் செட்டின்னு சொல்லப்படுற அந்த இப்ப புதுசா ஆரம்பிக்கப்பட்ட பினான்சியல் டெக் சென்டர், அந்த இடத்தையும் தாக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாஸ் கேஷுவல்டி அட்டாக்ஸ் வந்து நேத்திக்கு பிளான் பண்ணி இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது ஓவரோட பீரியட் ஆஃப் டைம் பிளான் பண்ணுவாங்க, மெட்டிகுலஸா பிளான் பண்ணுவாங்க. மேபி ஃபார் 1 year, 1.5 வருஷம். வந்து 2 வருஷம் பிளான் பண்ணாங்க. மும்பை தாக்குதல் 2.5 வருஷம் பிளான் பண்ணாங்க. புல்வாமா அட்டாக், நம்ம 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த அட்டாக்கை 2 வருஷமா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இப்ப தெரிய வந்திருக்கு. அது ஒரு முக்கியமான அம்சமா நம்ம பார்க்கப்படுது. ஸோ ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சு 8 மாசம் ஆச்சு, இனிமே அவங்க பண்ண மாட்டான்னு நினைச்சோம்னா we are living in a fool's paradise. இது வந்து அவங்க பண்றது ஒரு ஒர்க் இன் ப்ரோக்ரஸா தான் நடந்துட்டு இருக்கும். எப்ப வேணா என்னைக்கு வேணா அவங்க பண்ணலாம் ஃபியூச்சர்ல. இப்போ இது இந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு இண்டிகேட் பண்ணுது சார். புரியுது சார். இப்போ ரீசெண்டாக February 14th வந்து புல்வாமா அட்டாக்குடைய நினைவு தினம் வந்துச்சு. எந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கடைபிடிச்சு இந்த புல்வாமா அட்டாக்கை வந்து நடத்தினாங்க சார்? அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி அது? சார், புல்வாமா அட்டாக் வந்து இது 2 வருஷமா பிளான் பண்ணப்பட்ட விஷயம் சார். இட் இஸ் நாட் 6 months affair. இதோட ஆக்சுவலா புல்வாமா அட்டாக் வந்து பிளான் பண்ணது வந்து 2017ல ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு ஆரம்ப கட்டம் வந்து 2015-16 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹிஸ்புல் முஜாஹிதீனோட ஆபரேட்டர் புர்ஹான் வானின்னு இருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆறாரு ஜேஎன்கேல. எப்படி ஃபேமஸ் ஆறாருன்னா, அவர் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றாரு ஆபரேஷன்ஸை. இந்தியன் ஆர்மியை தாக்குறத லைவ் ஸ்ட்ரீம் பண்றாரு, போட்டோகிராஃப்ஸ் போடுறாரு, ஃபேஸ்புக்ல பப்ளிஷ் பண்றாரு. இது மாரி முயற்சிகள் முன்னாடி யாரும் டெரரிஸ்ட் லீடர்ஸ் காஷ்மீர்ல பண்ணது கிடையாது. அவங்க ஐடென்டிட்டியை மறைக்க தான் பார்ப்பாங்களே தவிர ரிவீல் பண்றது யாரும் கிடையாது. இது வந்து எங்கேருந்து அவர் கத்துக்கிட்டாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். என்னன்னா, இஸ்லாமிக் ஸ்டேட் 2014ல டிக்ளேர் பண்றாங்க. இஸ்லாமிக் ஸ்டேட்டோட மெயின் சக்சஸே அவங்க ப்ராபகண்டா அண்ட் ரெக்ரூட்மெண்ட். எப்படிப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் வீடியோஸ் பண்றாங்கன்னா, அட்டாக்கை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி அதை வீடியோ எடிட் பண்ணி மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ரிலீஸ் பண்றாங்க அவங்க சோஷியல் மீடியா நெட்வொர்க் மூலியமா. இது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுது குளோபலா. ஸோ அதே மாதிரிதான் அந்த மாடஸ் ஆப்பராண்டை தான் இவரும் புர்ஹான் வானியும் அடாப்ட் பண்றாரு. ஸோ ஒரு தீவிரவாத குழுட்ட இருந்து இன்னொரு தீவிரவாத குழு கத்துக்கிறாங்கிறது ஒரு பெரிய நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது. ஸோ புர்ஹான் வானி பண்ணும்போது பெரிய தாக்கம் ஏற்படுது கிரவுண்ட் லெவல்ல. 2016ல அவர் கொல்லப்படுறாரு. ஜூலைல கொல்லப்பட்டோன்னா நிறைய கிரவுண்ட் லெவல் கலவரம் ஏற்படுது. டெய்லி பேசிஸ்ல ஸ்டோன் பெல்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க, ஆர்சன் ஸ்டார்ட் பண்ற, ரியோட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கங்க சிவில் அண்ட்ரெஸ்ட் ரொம்ப மோசமான நிலைமையா தான் இருக்கு. அப்போ வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து மெஹபூபா முஃப்தி, பிடிபி கவர்மெண்ட், அவங்க இந்த ப்ரொடெஸ்ட் மேல ரொம்ப சாஃப்டா இருக்காங்க. ஜேஎன்கே போலீஸோட கைகள் கட்டப்படுது. ஆர்மியால எல்லா இடத்துலையும் உள்ள இன்டர்ஃபியர் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிற ஒரு டைம்ல ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கு. இந்த டைம் தான் ஜெய்ஷ் முகமது சீஃப் மௌலானா மசூத் சார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் டைமா பாக்குறாரு. எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறாருன்னா, நிறைய நம்மள ரெக்ரூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீமுக்கு ஒரு 5 பேரை தேர்ந்தெடுக்கிறார் அவர். ஃபர்ஸ்ட் ஆள் பேர் தல்லா மசூத், செகண்ட் ஆள் பேர் உஸ்மான், 3வது ஆள் பேர் உமர் ஃபரூக், 4வது ஆள் பேர் லம்பு என்கிற ஆல்வி, இஸ்மாயில் ஆல்வின்னு சொல்ல போறார். இவர் வந்து மௌலானா மசூதரோட பாடி கார்டு, 6 அடி பெரிய, அதனால லம்புன்னு பேர் அவருக்கு. கடைசியா அப்துல் ரஷீத் காசி. இவங்க 5 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. இதுல ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தல்லா மசூத 2017 ஜான்வரியில கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் பிஓகே மூலியமா, பிஓகேல இருந்து ஜம்மு கத்துவா ரீஜன்ல உள்ள ஒரு டனல் மூலியமா உள்ள ஊடுருவார், இந்தியாக்குள்ள ஊடுருவி ஃபர்ஸ்ட் அவர் வந்து கிரவுண்ட் லெவல்ல ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் ஓஜிடபிள்யூன்னு சொல்லுவாங்க காஷ்மீர்ல. நார்மலா வேற கவுண்டர் டெரரிஸ்ட் ஆபரேஷன்ஸ்ல அவங்கள எனேபிளர்ஸ் சொல்லுவாங்க, ஃபெசிலிட்டேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இவங்களோட வேலையே இந்த கொரியர் எடுத்துட்டு போய் கொடுக்குது, வெப்பன் ஸ்மக்லிங் ஹெல்ப் பண்ணுது.
ஃபண்ட்ஸ், ஹவாலா ஃபண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதுக்கப்புறம் வந்து சேஃப் ஹவுசஸ் இவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்காக இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, இது மாதிரி ஒரு ஒரு க்ளோஸ்ட் கோவர்ட் ஆப்ரேட்டிங் நெட்ஒர்க்கா இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல முக்கியமா 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார். முதாசர் கான் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஷக்கீர்னு ஒருத்தர். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரையும் ரெக்ரூட் பண்றாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு முன்னாடி அது ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். இந்த ஸ்டோன் பாலிடிக்ஸ் ஆதில் தர்னு ஒரு பையன் வந்து 18 வயசு பையன், 19 வயசு பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், ஸ்கூல்ல டிராப் அவுட் ஆகி ஸ்டோன் பெல்டிங்ல இன்வால்வ் ஆறாரு. அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு 10 நாள் ஜெயில வச்சுட்டு வெளில அனுப்புறாங்க. திருப்பி 2வது வாட்டி ஸ்டோன் பெல்டிங் இன்வால்வ் ஆறாரு. அவரை சுடுறாங்க. ரப்பர் புல்லட் அவர் காலில் படுது. ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இதனால அவர் வந்து இந்தியன் ஆர்மி மேலேயும், இந்தியன் கவர்மெண்ட் மேலேயும், இந்தியன் சிஸ்டம் மேலேயும் ரொம்ப படும் கோவத்துல இருக்காரு. ஒரு ஒரு வெறுப்புல தான் இருக்காரு. அப்படிப்பட்ட ஆதில் தர், அன்னைக்கு சின்ன பையன் அந்த ஆதில் தர் தான் புல்வாமா அட்டாக் கண்டக்ட் பண்ற சூசைட் பாம்பரா உருவாக்குறது. அந்த ஜேர்னியை தான் நம்ம பார்க்கணும். அந்த ஜேர்னி எப்படி சாதாரணமா இருந்த ஒரு பையன் ஒரு ஏ கிளாஸ் கேட்டகரி சூசைட் பாம்பர் ஆறாங்கிறது தான் இந்த ஜெய்ஷிமோட பிளானிங் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த தல்லா மசூத் 2017 உள்ள ஓடிடணும்னு அவர் கிரவுண்ட் லெவல்ல எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அங்கங்க சேஃப் ஹவுஸ் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடத்தெல்லாம் செட் பண்றாரு. இது ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு. 2017 தல்லா மசூத் கொல்லப்படுறாரு. இந்த தல்லா மசூத் யாருன்னா ஜெய்ஷ் முகமது சீஃப் மௌலானா மசூதோட ஒரு நெஃப்யூ. இது வந்து அவருக்கு பெரிய ஷாக்கா இருக்கு, கோபமான இருக்கு. தன்னோட ரிலேஷன், க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு பையனை கொண்டுட்டாங்களே அப்படின்னு. ஸோ இதுக்கு பழி தீர்த்தே ஆகணும்னு சொல்லி மற்ற 2 நெஃப்யூஸ் யாருன்னா உஸ்மான் அண்ட் உமர் ஃபாரூக் 2 பேரையும் இந்தியாவுக்குள்ள அனுப்புறதுக்கு ஆயத்தமாறாங்க. எதுக்கு ஆயத்தமாறாங்கன்னா, புல்வாமா அட்டாக் 2019 பிப்ரவரியில் நடந்தது. ஸோ அதோட கரு என்னைக்கு தல்லா மசூத் கொல்லப்பட்டாரோ அன்னைக்கு உருவாருது. ஸோ அன்னைக்கு டிசைட் பண்றாங்க, இதுக்கு பழி தீர்த்தாக்கணும், பெரிய அட்டாக் பண்ணி ஆகணும், மாஸ் கேஷுவல்டி அட்டாக் பண்ணி ஆகணும். என்ன அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்படிப்பட்ட அட்டாக் பண்ணலாம்னா, VBIED வெஹிக்கிள் பார்ன் இம்ப்ரவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்ன்னு சொல்லப்படுற கார்ல எக்ஸ்ப்ளோசிவ் பேக் பண்ணி ரேம் பண்ணுவாங்க. அதனால எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஒரு பெரிய சேதம் ஏற்படக்கூடிய ஒரு டைப் ஆஃப் அட்டாக். இதுவும் இஸ்லாமிக் ஸ்டேட் தான் எக்ஸ்பர்ட்ஸ். அதை பார்த்து தான் இவங்களும் கத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல இந்த மாதிரி VBIED பெரிய லெவல்ல பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி VBIED எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸை யூஸ் பண்ணி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணலாம் டிசைட் பண்ணப்படுது. அதுக்கு யாரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க லோக்கல் யங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணுங்க, இங்கேருந்து பண்ணக்கூடாது. ஸோ யங்ஸ்டர்ஸ் லோக்கல்ல இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா காஷ்மீர் யங்ஸ்டர்ஸ் யூத்தே வெகுண்டெழுந்து அவங்களே பண்ணதா இருக்கணும், பாகிஸ்தான் மேல பழி வராதுன்னு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல யங்ஸ்டர்ஸ் ரெக்ரூட் பண்ணுங்கன்னு சொல்லி 2 பேரை அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் உஸ்மான் ஒருத்தரை ஜான்வரி 2018 அனுப்புறாரு. அவர் வந்து இதே டனல் மூலியமா திருப்பி உள்ள வராரு. அவர் வரும்போது அவர்கிட்ட ஒரு 15 to 20 கிலோ RDX எடுத்துட்டு வர்றாரு, ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. அதே மாதிரி மார்ச் மாசம் உமர் ஃபரூக், இந்த உமர் ஃபரூக்ன்ற சீனியர் கமாண்டர், அவரும் உள்ள அனுப்பப்படுறாரு. அவருக்கும் ஒரு 15 to 20 கிலோ RDX கூட எடுத்துட்டு வர்றாரு. இது மாதிரி 3-4 பேர் அங்கேருந்து ஊடுருவி வரும்போது ஒருத்தரும் 15 to 20 கிலோ RDX எடுத்துட்டு வராங்க. இதனால ஒரு 100-120 கிலோ RDX சேர்ந்து போயிடுது ஒரு இடத்துல. அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க. அமோனியம் நைட்ரேட் 80 kg அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க. அப்புறம் சில்வர் அலுமினியம் பவுடர் வாங்குறாங்க. அப்புறம் ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் அங்க இருக்க சிமெண்ட் குவாரில இருந்து இல்லீகலா வாங்கி அதையும் சேர்க்கிறாங்க. இதெல்லாம் ஒரு 250 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு இடத்துல சேர்க்குது. அது எந்த வீட்டுல வைக்கிறாங்க? ஷக்கீர்னு OGW சொன்னீங்களா, அவர் வீட்டுல கொண்டு வைக்கிறாங்க, இந்த இடத்துல பாம்பு பண்ணணும்னு சொல்லி. சரி, இந்த பாம்பை யார் பண்ணுவா, யாரு வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க, யாரு சூசைட் பாம்பரா யூஸ் பண்ணலாம், எம்ப்ளாய் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா, அப்பதான் முதாசர் கான் இன்னொரு OGW ஆதில் தர் பெயரை ரெஃபர் பண்றாங்க. இந்த ஆதில் தரை கூட மீட் பண்றாரு. யார் மீட் பண்றாரு? உமர் ஃபாரூக் மீட் பண்றாரு. மீட் பண்ணி அவரை ரெக்ரூட் பண்ணி அவரை POKக்கு அனுப்புறாங்க ட்ரைனிங்காக. ஏப்ரல் மாசம் ஜெய்ஷ் முகமதுல ஜாயின் பண்ணேன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோ பாக்குறாங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸஸும் சரி, ஆர்ம்டு ஆர்மியும் சரி, அந்த வீடியோ பாக்குறாங்க. பார்த்துட்டு அவரை C கேட்டகரி டெரரிஸ்ட், ஏன்னா அவர் முன்னாடி எதுவும் பெருசா பண்ணல, டெரரிஸ்ட்னு சொல்லி அவரை டிஃபைன் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிடுறாங்க. பட் இவரை ஊடுருவி POKக்கு போயிடுறாரு, ட்ரைனிங்காக போயிடுறாரு. அங்க ட்ரைனிங் போன இடத்துல யாரை மீட் பண்றாங்கன்னா, அப்துல் ரஷீத் காசி அப்படின்ற ஒரு ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர். இவரும் மௌலானா மசூதோட க்ளோஸ் பாடி கார்டு. இவர் தான் பாலக்கோட்லயும் ட்ரெயினர், பாகல்பூர்லயும் ட்ரெயினர். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம இவர் தான் கண்டக்ட் பண்றாரு. அந்த ட்ரெயினர் கிட்ட இவர் ஒப்படைக்கப்படுறாரு ஆதில் தர். ஸோ 2 வகையா ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் அந்த கேம்ப்ல. ஒன்னு வந்து இங்கிமாஷி ட்ரைனிங். இங்கிமாஷி இஸ் அன் அரப் வேர்ட். இங்கிமாஷின்னு என்னன்னா, எனிமி லைனை தாண்டி ஊடுருவி
3-4 நாள் அங்கேயே இருந்து ஃபைட் பண்ணி செத்து போறது. இதுதான் சூசைட் ஃபைட்டர் ஆபரேஷன் சொல்லுவாங்க. பேசிக்கா கேம்ப் ஸ்டார்மிங் எக்ஸசைஸ் அது. அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் ஆபரேஷன் இஷ்டிதாதி ஆபரேஷன். இஷ்டிதாதிங்கிறது அகைன்ல நிறையவே இது வந்து சூசைட் பாம்பிங் மிஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் வேற வேற ட்ரைனிங். ஸோ உனக்கு எந்த ட்ரைனிங் வேணும் கேட்கறாங்க. ஆதில்தர் இந்த இஷ்டிதாதி ஆபரேஷன் சூசைட் பாம்பர் ஆனு சொல்றாரு. ஸோ அவரை சூசைட் பாம்பிங் எப்படி பண்ணணும், எப்படி காரை கொண்டு ரேம் பண்ணணும், எப்படி விபிஐடி ட்ரிகர் பண்ணணும், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ் அதில் பேக் பண்ணணும், எப்படி கான்வாயை பிரேக் பண்ணி உள்ள போகணும், எப்படி பேரிகேடை பிரேக் பண்ணி உள்ள போகணும், எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்கப்படுது இருக்கு. அந்த ட்ரைனிங்ல ரொம்ப அழகா எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. ஹி கெட்ஸ் மோட்டிவேட்டட் வெரி வெரி அக்ரெசிவ்லி. ஒரு ஃபயரே குறையாம இருக்காரு அந்த பையன் ஆதில்தர். இதனால இவர் தான் எம்ப்ளாய் பண்ணணும், இவர் தான் இதுக்கு டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெய்ஷ் இ முகமது சீஃப் டிசைட் பண்றாங்க. இருந்தாலும் இவர் வந்து சின்ன பையனாச்சே, ஒருவேளை வித்ரா கடைசி நேரத்துல பயந்து பின்வாங்கிட்டாரா என்ன பண்ணுன்னு சொல்லி இன்னொரு பாம்பரை ரெடி பண்றாங்க, யாஹியா நாஜர்னு பேக்கப் பாம்பர். அவரையும் ட்ரெயின் பண்றாங்க, அவரையும் தயார் பண்றாங்க. பட் இது ட்ரைனிங், டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட காம்பேட் ட்ரைனிங்கோட ஐடியாலஜிக்கல் உங்களுக்கு மைண்ட் செட் தேவைப்படுது. ஐடியாலஜிக்கல் மைண்ட் செட்னா அவரை வந்து மைண்ட் ரீதியா தயார்படுத்தணும் இல்லைங்களா. அதுக்கு வந்து அவரை வந்து லைக் மைண்டட் இனி இதே மாதிரி திங்க் பண்ற குழுவுல சேர்க்கிறாங்க அவரை அங்க பிஓகேல. இதை பத்தியே பேசி பேசி அவரை உருவேற்றுறாங்க. அந்த குழு வந்து சின்ன குழுவா இருக்கலாம், பெரிய குழுவா இருக்கலாம். நார்மலா அது பேர் உசாபான்னு சொல்லுவாங்க. உசாபான்னா 11 பேருக்கு மேல 40 பேருக்கு கீழே உள்ள ஒரு குழு, ஒரு காங்கிரிகேஷன். அந்த குழுல இவர் சேர்க்கப்படுறாரு. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் இதை பத்தியே பேசுவாங்க, இந்தியன் கவர்மெண்ட் திட்டியே பேசுவாங்க, இந்தியன் ஆர்மியை திட்டி திட்டி பேசுவாங்க. அப்ப என்ன ஆகுது, டெய்லி அதை பேசி 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 அவருக்கு சார்ஜ் ஏறுது. ஸோ அவர் எப்போ ரெடி ஆகுன்னு சொன்னார் தெரிஞ்சோடனே காசியை சொல்றாரு, இவர் ரெடி ஆயிட்டாரு அந்த பையன், இந்த அவர் டெப்ளாய் பண்ணலாம்னு சொன்னோன்னே ஐ திங்க் ஏப்ரல் ஆர் மே, ஐ திங்க் ஜூன் 2018 அவர் திருப்பி பிஓகேல இருந்து ஊடுருவி திருப்பி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வர்றாரு. அவரை ஒரு இடத்துல ஹை ரோட்ல சேஃப் ஹவுஸ்ல வைக்கிறாங்க அவரை. இது ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா 2018 நவம்பர்லயோ அக்டோபர்லயோ இந்த உஸ்மான் சொல்லப்பட்ட இன்னொரு நெஃப்யூ ஜெய்ஷ் இ முகமது அவரோட நெஃப்யூ கொல்லப்படுறாரு. இதனால ஜெய்ஷ் இ முகமது மௌலானா ஒரு பெரிய அவருக்கு ஒரு கோபம் ஏற்படுது. இதுக்கு பழி தீர்த்தே ஆகணும், ஆனா இந்த அட்டாக்கை ஸ்பீட் அப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த அட்டாக் பேர் ஆபரேஷன் கிசாஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. கிசாஸ்னா ரெட்ரிபியூஷன் ஆர் வெஞ்சன்ஸ், பழிவாங்கும் நடவடிக்கை. ஒரு 3 minutes 49 seconds உள்ள வாய்ஸ் நோட் அங்கேயிருந்து அனுப்புறாரு. இதை நம்ம விடக்கூடாது, சும்மா நம்ம பழி தீர்த்தே ஆகணும். அது மோர் தென் காஷ்மீரை பாகிஸ்தான் கூட இணைக்கிறதையோ இல்ல காஷ்மீரை பிரிக்கிறதையோ இது தாண்டி முக்கியமான ரீசன் வந்து இந்த பர்சனல் லாஸ் அவரால் ஏத்துக்க முடியல ஜெய்ஷ் இ முகமது சீஃபால. இதுக்கு பழி தீர்த்தே ஆகணும்னு சொல்லி ஸ்பீடப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ எல்லாமே ரெடியா இருக்கு, என்ன டார்கெட் அக்வயர் பண்றதுன்னு தெரியல, எதை அடிக்கணும்னு தெரியல அவங்களுக்கு. அப்பதான் அந்த ஷக்கீன்றவரை உமர் ஃபரூக் அந்த இதுக்கு மாடியூலுக்கு ஹெட், அவர் வந்து சர்வேலன்ஸ்க்காக NH-44 டெப்ளாய் பண்றாரு. NH-44 ஒரு ஃபர்னிச்சர் கடையில் உட்காந்து போற வர ஆர்மி கான்வாய் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி பாக்குறாங்க. 2 மாசமா பாக்குறாரு. வண்டி எடுத்துட்டு இந்த சைட் போறாரு, அந்த சைட் போறாரு. அப்ப 3-4 விஷயம் அவருக்கு தெரிய வருது. எப்படின்னா எல்லா ஆர்மி கான்வாய் மூவ்மெண்ட்ஸும் ஜம்மு டிரான்சிட் கேம்ப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வந்து எல்லாம் சேர்ந்து ஆர்மி பர்சன்லாம் லீவுக்கு போயிட்டு வரலாம் சேர்ந்துட்டு அங்கே இருந்து தான் கல்வி மற்ற கேம்புக்கு எல்லாம் போறாங்க. ஸோ NH-44 மூலியமா தான் போய் ஆகணும் மெயின் கான்வாய்ஸ் எல்லாம் அப்படின்னு தெரிய வருது. எப்படிப்பட்ட வெஹிக்கிள்ஸ் போகுதுங்கிற ரொம்ப இன்டெலிஜென்டா ஐடென்டிஃபை பண்றாரு. ஒரு ஜிப்சி போச்சுன்னா அதுல ஆபீசர்ஸும் கமாண்டன்ஸ் தான் போவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிக்கிறாரு. ஒரு ப்ளூ கலர் ட்ரக் மேல தார்பாய் போட்டு கவர் பண்ணியிருந்தேன்னா அது லக்கேஜ் ஒண்டி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது அவருக்கு. அதையும் வாட்ச் பண்றாரு. அதே மாதிரி ப்ளூ கலர் பஸ்ல தான் ஆர்மி பர்சனல் உட்காந்து போவாங்க. அப்போ அவங்க டார்கெட் வந்து ப்ளூ கலர் பஸ் தான் டார்கெட் பண்ணணும் டிசைட் பண்றாங்க. ஸோ NH-44 டிசைட் ஆயிடுச்சு. எப்படிப்பட்ட வெஹிக்கிள் டார்கெட் பண்ண டிசைட் ஆச்சு. எந்த இடத்துல டார்கெட் பண்ணணும்னா இப்ப பிளாஸ்ட் நடந்தது புல்வாமா நடந்தது இல்ல, அந்த இடம் வந்து எப்படிப்பட்ட இடம்னா 4 சர்வீஸ் ரோடு ஜாயின் ஆயிடுது அந்த ரோட்ல, ஒரு பெண்டு வேற வருது. ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றதுக்கோ அந்த பேரிகேடை பிரேக் பண்ணி போறதுக்கு ஈஸியான வழியா இருக்கும்னு உமர் ஃபரூக் டிசைட் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல டிசைட் பண்றாங்க. ஸோ என்னைக்கு ஆர்மி கான்வாய் அந்த இடத்துக்கு போறதோ அந்த இடத்த யூஸ் பண்ணி விபிஐடி யூஸ் பண்ணி ரேம் பண்ணணும் டிசைட் பண்றாங்க. ஸோ இப்போ ஆர்மி கான்வாய் வரதுக்கு தான் பாக்கி, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். பட் மீன்வைல் என்ன ஆகுது, ஜம்முல பனி ஸ்னோ ஜாஸ்தி ஆயிடுது டிசம்பர் 2 ஜான்வரிலாம். ஸோ இதனால ஆர்மி கான்வாய் மூவ்மெண்ட்ஸ் நிறுத்தி வைக்கப்படுது ஜம்மு டிரான்சிட் கேம்ப்ல இருந்து. அந்த
ஜம்மு டிரான்சிட் கேம்ப்ங்கிறது ஒரு 1000 பேர் கெப்பாசிட்டி உள்ள கேம்ப். இதனால ஒரு 2000 பேர் சேர்ற அளவுக்கு வந்துடுது. என்ன ஆன்மீகான மூமெண்ட்ஸே இல்லாம இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, பிப்ரவரி மாசம் வந்துடுது. பிப்ரவரி மாசத்துல 5th அன்னைக்கு காஷ்மீர் சாலிடாரிட்டி டேன்னு கொண்டாடப்படும். அது ஒரு ப்ரோ காஷ்மீர் ஈவெண்ட். அதே மாதிரி 9th வந்து மக்பூல் தட்னு ஒரு தீவிரவாதியோட ஆனிவர்சரி. 11th அன்னைக்கு அப்சல் குரு அவரோட ஆனிவர்சரி. அப்சல் குரு தான் பார்லிமெண்ட் அட்டாக்கோட அக்யூஸ்ட், அவரை தூக்கில போட்டாங்க. ஸோ இந்த 3 நாள்லயும் நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு த்ரெட் இருக்குங்கிறது தெரிய வருது. ஆனா 3 நாள் தள்ளி போட்டு 11th மேல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இதனால இன்னும் இங்க கூட்டம் சேருது ஜம்மு டிரான்சிட் கேம்ப்ல. மீன்வெல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸும் வருது லோக்கல் போலீஸ்க்கு, தட் ஏதாவது அட்டாக் பண்ண கூடும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு அதை அட்டாக் பண்ண கூடும்னு வருது. அதுக்கு உண்டான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ 12th அன்னைக்கு வெதர் இம்ப்ரூவ் ஆகுது. 13th அன்னைக்கு சிஆர்பிஎஃப் கேம்ப்ல இருந்து ஒரு நோட் வருது, தட் இஸ் 14th மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி. அந்த கான்வாய் கிளம்புறதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, ரோட் ஓப்பனிங் பார்ட்டின்னு போடுவாங்க, கவுண்டர் சபட்டாச் யூனிட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கான்வாய் கிளம்புற பண்ணி அவங்க போற பாதையை ஸ்வீப் பண்ணிட்டே போவாங்க. ஐடி டிடெக்ஷன் மெக்கானிசம்ஸ் இருக்கும், மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் இருக்கும். அப்புறம் ஏதாவது அட்டாக் வர பாசிபிலிட்டி வல்னரபிள் ஏரியா இருந்ததுன்னா அந்த இடத்துல பிக்கெட் போட்டுருவாங்க, பேரிகேட் போட்டு. புல்வாமா அட்டாக் நடந்த இடத்த எப்படி தீவிரவாதி வந்து ஒரு வல்னரபிள் ஸ்பாட் சூஸ் பண்ணாங்களோ அதே இடத்த இவங்க வல்னரபிள் ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணி அங்கேயும் பிக்கெட் போட்டு நிக்கிறாங்க, சென்ட்ரி போட்டு பேரிகேட் போட்டு நிக்கிறாங்க. பட் ஆனா இந்த கான்வாய் வந்து இருக்கிறதுலே பெரிய கான்வாய் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சேர்ந்ததுனால 78 வெஹிக்கிள் போகுது, 2500 பர்சனல் இருக்காங்க. அது மாதிரி பெரிய கான்வாய் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்ததே கிடையாது. இவ்வளவு பெரிய கான்வாய் வந்து டெரரிஸ்ட் குரூப் ஒரு ஜூசி டார்கெட், ரொம்ப ஈஸியான டார்கெட். நார்மலா 15-20 வண்டி தான் போகும். 78 வெஹிக்கிள்ங்கிறது பெரிய டார்கெட் இல்லை. அது மூவ்மெண்ட்டே ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது டைம் கன்சூமிங்கா இருக்கும். ஸோ இது தீவிரவாதிகளுக்கு பெரிய அட்வான்டேஜா கருதப்படுது. ஸோ அன்னைக்கு 14th அன்னைக்கு அந்த புல்வாமால ஒரு சர்வீஸ் ரோட பிளாக் பண்றாங்க. அதில் அந்த ரோட பிளாக் பண்ண ரோட பார்த்துட்டு யூட்டர்ன் எடுத்து இன்னொரு சர்வீஸ் ரோட்ல போடுறாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு சிங்குன்னு, அந்த இன்ஸ்பெக்டர் தடுக்கிறாரு. தடுத்தோன்னா அந்த பேரிகேட்டை தாண்டி போறாரு. போனோன்னா 444 ஒரு கோட் இருக்கு, இது எமர்ஜென்சி கோட், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் கோட். அந்த கோடை பஞ்ச் பண்றாங்க. பஞ்ச் பண்ணோன்னு இவரும் துரத்திட்டு ஓடுறாரு அந்த ஆதில்தர்கார. அந்த சைட்ல இருக்கிற சென்ட்ரிஸும் கவுண்டர் சப்பட்டாஜ் யூனிட்ஸும் இவரை நோக்கி வராங்க. பட் ஆதில்தர் என்ன பண்ற, கான்வாய் பின்னாடியில இருந்து போய் 5வது பஸ், கடைசி பஸ்ல பண்ணல அவர். ஏன் கடைசி பஸ்ல பண்ணலன்னா, ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா உயிர் சேதம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி 5வது பஸ் 1, 2, 3 கடைசியில 5வது பஸ் போய் அடிக்கிறாரு. இம்மீடியட்டா அந்த பஸ் பல்வரைஸ் ஆயிடுது, தரமட்டம் ஆயிடுது. 44 பேர் செத்து போறாங்க ஆன் த ஸ்பாட். எவ்வளவு கொடூரமான ஆக்சிடென்ட்னா அது, டெரரிஸ்ட் ஈவெண்ட்னா 300-400 அடிக்கு அவங்களோட பாடி பார்ட்ஸ் செதறுது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பிளாஸ்ட். அது செதறி பல இடத்துல டெபாசிட் ஆடுறது, பல விஷயத்த. இந்த எவிடன்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ராகேஷ் பல்வால் ஐபிஎஸ் ஆஃபீஸர், சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் மணிப்பூர் கேடர், என்ஐஏல அவர் தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அவர் வெரி இன்டெலிஜென்ட், வெரி ஹானஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் போய் இந்த கேஸை அவர்கிட்ட கொடுக்கப்படுது. அவர் தான் இந்த கிராக் பண்றாங்க. எப்படி கிராக் பண்றாங்கன்னா, கொஞ்ச நாள் உமர் ஃபரூக் வேற ஒரு என்கவுண்டர் கொல்லப்படுறாரு. அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு யாருக்குமே தெரிய வருது இல்லை. பட் ஆனா என்னன்னா, அந்த உமர் ஃபரூக் வந்து ஒரு செத்து போகும்போது அவர்கிட்ட M4 ரைஃபிள் ரெக்வயர் பண்றாங்க. M4 இஸ் US கார்பைன் மிஷின் கன் சொல்லுவாங்க. M4 ரைஃபிள் ரெக்கவர் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஆதில்தர் செத்து போனோன்னு ஜெய்ஷி முகமது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அவரும் M4 ரைஃபிள் வச்சு போஸ்ட் கொடுக்குறாரு. ஜெய்ஷி முகமதோட சீனியர் லீடர்ஸ்க்கு தான் M4 ரைஃபிள் இருக்கும், லோவர் கேரக்டர் AK-47 தான் இருக்கும். ஸோ இவருக்கு ஒரு பொறி தட்டுது, M4 வச்சிருந்தாங்கன்னா இவன் ஜெய்ஷி முகமதுல பெரிய ஆளா தான் இருப்பான் உமர் ஃபரூக் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் ஹிஸ்டரியை நோண்டுறாரு. அப்போ அவன் போனை சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஸ்டேஷன்ல. அவன்கிட்ட ரெக்கவர் பண்ண போன அந்த போன் எடுத்து பார்த்தா ஜெய்ஷி முகமது எப்படி பிளான் பண்ணாங்க அட்டாக்க, என்னென்ன எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எப்படி எடுத்துட்டு வந்தாங்க, யாரெல்லாம் அந்த இன்வால்வ்டுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வருது. இது வந்து 2019 ஆனாலும் 1.5 வருஷம் முன்னாடி பிளான் பண்ணப்பட்ட ஒரு அஃபேர். இது இம்மீடியட்டா நேத்திக்கு ஸ்டார்ட் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது. ஸோ அது மாதிரி இதுனா இது மெட்டிகுலஸா ரொம்ப சயின்டிபிக்கா பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி சயின்டிபிக்கா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதுல என்ன தெரிய வருதுன்னா, ஜெய்ஷி முகமது வந்து டைம் எடுத்துட்டாலும் அவங்க பிளான் பண்ணி ஏதாவது பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது புரிய வருது. ஸோ வி ஷுட் நாட் டிஸ்கவுண்ட். சார் அதே மாதிரி இப்ப ஃபியூச்சர்ல வந்து எப்படிப்பட்ட அட்டாக்ஸ் எல்லாம் இப்ப ஜம்மு காஷ்மீர்ல நடக்க வாய்ப்புகள் உண்டு சார்? ஜம்மு காஷ்மீர்ல உண்டு சார். ஜம்மு காஷ்மீர் அவுட் சைட் ஜம்மு காஷ்மீர் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் 2-3 மாசம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், டெல்லியில் நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ரெட் ஃபுட் பிளாஸ்ட் முன்னாடி. ஆமா, அதே மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அவுட் சைட் JNK தியேட்டர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
எப்படி பண்ணுவாங்க? ஜெய்ஷ் முகமது டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு ப்ராப்ளம் வரும். ஏற்கனவே அவங்க பேர் யூஎன் ரிப்போர்ட்ல வந்துடுச்சு. இன்னொரு வாட்டி வந்துன்னா பாகிஸ்தானை கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் வருது. ஆனா என்ன பண்ணுவாங்க? தே வில் ஓபன் லோக்கல் மாடியூல்ஸ். லோக்கல் மாடியூல்ஸ்னா இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாடஸ் ஆப்பரண்டை தான் ரெட் ஃபோர்ட் மாடல்லையும் யூஸ் பண்ணாங்க. அங்க ரெட் ஃபோர்ட் மாடல்ல இன்வால்வ் ஆன எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஸ். தே ஆர் நாட் அவுட் சைடர்ஸ். எல்லாம் படிச்ச டாக்டர்ஸ்லாம் இன்வால்வ். டாக்டர்ஸ் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு டெக்னிக்கை மாடஸ் ஆப்பரண்டை யூஸ் பண்ணி லோக்கல்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு லோன் ஆஃப் அட்டாக்ஸ் பண்ணலாம், இல்ல லோன் பேக். லோன் ஆஃப்னா ஒருத்தர் பண்றது. லோன் ஆஃப் பேக்னா 4 பேர் சேர்ந்து பண்றது. இல்லடா அது பேர் லீடர்லெஸ் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் லீடரே இருக்காது, அவங்களுக்குள்ள அவங்களே இயங்கிப்பாங்க. அட்டானமஸ் மாடியூல்ஸ் சொல்லுவாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஜியாகிரபி பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஜெயினுக்கே நான் சொன்ன மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல யூஸ் நடக்கலாம். பெங்களூர் ஒரு டார்கெட், அதே மாதிரி குஜராத். இதை தவிர்த்து இந்தியாவுக்கு இந்தியன் இன்ட்ரெஸ்ட் எல்ஸ்வேர் அண்ட் அவுட் சைட் இந்தியா. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால சரி, பங்களாதேஷ்ல சரி, நேபாள சரி, ஆப்கானிஸ்தான் சரி, இங்கெல்லாம் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. இங்க அட்டாக் பண்றதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு சார். எப்ப வேணா எது வேணா நடக்கலாம். வி ஹாவ் டு பி ஆன் தி அலர்ட் ஆல்வேஸ். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபாரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.